ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட தேர்ட் டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். ஸோ இதில் பாருங்க, மந்த்லி அசஸ்மெண்ட் தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லி அசஸ்மெண்ட் 1 வந்து இன்னைக்கு பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பாருங்க, இதில் சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து 1 by 1 இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட ஒர்க் புக்கில் பார்த்து எழுதிக்கோங்க. பொறுமையா பார்த்து எழுதுங்க. சரிங்களா? ஓகே குட்டீஸ், பாருங்க, பொறுமையா பார்த்து எழுதுங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்போ அதோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு ஃபில்லப்ஸ்ல என்ன வரணும் இதுல இருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸே நீங்க பொறுமையா பார்த்து எழுதுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்றோம்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க பொறுமையா பார்த்து எழுதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு தமிழ்ல எண்ணும் எழுத்தும்க்கு உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு அதுலயே இதுக்கான ஆன்சர்ஸ் எண்ணும் எழுத்தும் தமிழ் ஒர்க் புக்கோட எண்ணும் எழுத்தும்க்கு 4th ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஆன்சர்ஸையும் நீங்க ஒரு தடவை செக் பண்ணலாம். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது, பார்த்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் தி கரெக்ட் வேர்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான கரெக்டாக ஆன்சர் என்னன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? 1 by 1 பார்த்து எழுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜ்லயும் உங்களுக்கு அதோட ஃபில்லப்ஸ் வந்து கண்டினியூஸ் ஆகுது. ஸோ அந்த லாஸ்ட் ஃபில்லப்பையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சூஸ் அண்ட் ரைட் ஃபோர்த் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதோட என்ன சவுண்ட்ல வந்து இதெல்லாம் வந்து இது பேசும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இங்கே 1 by 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை 1 by 1 நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஒர்க் புக்ல பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீட் அண்ட் ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி நீங்க வந்து படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி படிச்சுட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் நீங்க கொடுத்துருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டோரி ஒரு தடவை படிச்சு பாருங்க. இந்த ஆன்சர் தான் கரெக்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து பொறுமையாக உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் பேஜில் என்ன சொல்லியிருக்காங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூசிங் ஏ அண்ட் தி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன் வரணும், ஏ வரணும், தி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இங்கே ஃபில்லப்ஸில் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதோட ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டாக பார்த்து பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்டு ரீரைட் த சென்டென்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக பார்த்து உங்களோட ஒர்க் புக்கில் நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க, எழுதிருங்க. சரிங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் எ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கான சென்டென்ஸ் என்ன வரும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையாக உங்களோட ஒர்க் புக்கில் நீட்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, நீங்கள் இதை படித்து நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் திரும்ப நீங்கள் எக்ஸாமில் போய் நீங்கள் எழுதும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும். சரிங்களா குட்டீஸ்? அதுக்கு தான் நீங்கள் இப்போ பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுக்கிறீங்க. இப்போ நீட்டாக பொறுமையாக பார்த்து எழுதுங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பார்த்து எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரைட் தி அனிமல்ஸ் நேம், இட்ஸ் யங் ஒன் அண்ட் இட்ஸ் க்ரை. ஓகேங்களா? இப்போ அதோட யங் ஒன்னோட க்ரை எப்படி இருக்கும், அதோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அனிமல்ஸோடது நேம் என்ன வருங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து பொறுமையாக எழுதிக்கோங்க. சரிங்களா?
பாருங்க வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து எழுதுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் வந்து இந்த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த ஆன்சரை கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி யூசிங் ஏ அண்ட் தி. அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் இங்கே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கோங்க. எழுதிட்டு நீட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏ அண்ட் டிக்கெலாம் என்ன பண்ணுங்க, நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் நம்ம. கம்ப்ளீட் ஈச் சென்டென்ஸ் வித் த கரெக்ட் வேர்டு. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. பொறுமையாக பார்த்து இதை எழுதுங்க. சரிங்களா? ஓகே, நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்க, ரீட் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ் வித் த நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் தயர் யங் ஒன்ஸ். ஸோ இப்போ அதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துட்டேன். இந்த ஃபில்லப்ஸில் இருக்கிற ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரைட் ஏ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் ஃபார் ஈச் வேர்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களே வந்து சொந்தமாக இந்த சென்டென்ஸை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இதை பார்த்து நீங்கள் பொறுமையாக எழுதுங்க. உங்களோட ஒர்க் புக்கில் கரெக்டாக பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா. ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்கே கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஆன்சர்ஸை கரெக்டாக பார்த்து உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஆன்சர்ஸும் இங்கே வரிசையாக உங்களுக்கு 1 by 1 கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்களோட ஒர்க் புக்கில் எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கம்ப்ளீட் த பேசேஜ் யூசிங் ஏ அண்ட் தி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கும் உங்களுக்கு எங்கே ஏ வரணும் எங்கே தி வரணும்னு நான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர்ஸ் என்ன பண்ணுங்க, கரெக்டாக பார்த்து நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ். பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீட் அண்ட் கம்ப்ளீட் த டயலாக். ஸோ இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா பொறுமையா பார்த்து இதோட ஆன்சர்ஸை பொறுமையா பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ்? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் வேர்ட். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஒர்க் புக்கில் நீட்டாக பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். பாருங்க, ரீட் அண்ட் ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டோரியை படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்க கீழே. இது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து பொறுமையாக நீங்கள் எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஆல் ஆர் ஈக்குவல்ங்கிற இந்த 5th லெசன் பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.